ஹாய் கைஸ். இன்று வந்து எதனை பற்றி உங்களுக்கு நான் கருத்து கூற போகின்றேன் என்றால், அதாவது திருமணமான பெண்களை பற்றி தான். உண்மையில் வந்து ஆண்களுக்கு உண்மையில் ஒரு வீடு தான், ஆனால் பெண்களுக்கு வந்து 2 வீடு. இதென்று தானே கேட்கிறீர்கள். ஒன்று பிறந்த வீடு, ஒன்று புகுந்த வீடு. எல்லாவற்றையும் தாண்டி இந்த நவீன யுகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் பெண்களுக்கு இழைக்கப்படுற அநீதிகள் பற்றி தான் நான் சொல்ல விளைகிறேன். அதாவது ஒரு பெண் திருமணமாகி வருகின்றாள் என்றால் அவள் தன்னுடைய தாயை, தந்தையை, சகோதரர்களை, உறவினர்களை, தன் சொந்தங்களை, தன் நட்புகளை எல்லாவற்றையும் விட்டுத்தான் ஒரு ஆணுடன் வாழ வருகின்றாள். நினைத்து பாருங்கள், ஆண்கள் நீங்கள் மட்டும் ஒரு வீட்டிலேயே உங்களுடைய தாய் தந்தை அனைவருடன் இருக்கின்றீர்கள். ஆனால் ஒரு பெண் எவ்வளவோ தன்னுடைய தாய் தந்தையர் எவ்வளவோ மைல்களுக்கு அப்பால் கூட இருக்கலாம். ஒரு பெண் வந்து 2 வீடுகளிலும் உண்மையிலே சந்தோஷமாக வாழ வேண்டும். ஆனால் நிறைய பெண்கள் வந்து என்னை பொறுத்தவரை நான் நிறைய பெண்களை சந்தித்திருக்கின்றேன். பலரும் வந்து வெளியேத்தான் சிரித்து கொண்டு நடித்து கொண்டு வாழ்கிறார்களே தவிர உண்மையில் புகுந்த வீடுகளிலே சந்தோஷமாக வாழ்வதில்லை. அதற்கு காரணம் நான் சொல்ல விரும்புவது என்னென்றால், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் நடப்பதுதான் முரண்பாடுகளுக்கு காரணம் என்று கூறுவேன். முதலில் தன்னை நம்பி வந்த மனைவியை கணவன் நன்றாக பார்க்க வேண்டும். ஒரு நாளும் தன்னுடைய குடும்ப அங்கத்தவர்களுக்கு இடையில வந்து விட்டு கொடுக்கக்கூடாது. விட்டு கொடுத்தால் அது அவர்களுக்கு சாதகமாகிவிடும். எனவே ஆண்களே கொஞ்சம் சிந்தித்துக்காங்கள். உங்களுக்காகவே அவர் வாழும் ஒரு மனைவிக்கு நீங்கள் செய்ய விரும்புவது என்ன? முதலில் அவளோட அன்போடு உரியானால், அவளுக்கு அவளுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பளியுங்கள். அவளுக்கு பரிசு பொருட்களை அள்ளி கொடுங்கள். ஒரு சிறு பரிசு பொருளை அவளுடைய சமையலை நீங்கள் பாராட்டலாம். அவளுடன் நேரம் ஒதுக்கலாம். உங்கள் குழந்தைகளுடன் அன்பாக பேசலாம். அவர்களுடைய கல்வி நடவடிக்கைக்கு உதவலாம். இவ்வளவும் செய்தால்தான் நீங்கள் ஒரு ஆண் என்று நான் சொல்லுவேன். அதை விடுத்து நீங்கள் வீதியிலே தெரிந்து கொண்டு மனைவியும் அதை குறை கூறாது. அவளுக்கும் உயிர் ஒன்று இருக்கின்றது, உணர்வு ஒன்று இருக்கின்றது. எனவே இன்றைய தலைமுறையில் வாழும் ஆண்களை பெண்களை வன்முறை செய்யாமல் அவர்களுக்கு மதிப்பளியுங்கள். அவர்கள் மனதுக்குள்ளேயே அழுதழுது வாழ்கின்றார்கள். உண்மையிலே அது மிகப்பெரிய ஒரு வருந்தத்தக்க விடயம். நிறைய பெண்களை சந்தித்திருக்கின்றேன். வெளியிலே சிரித்து கொண்டு உள்ளுக்குள்ளே அழுது கொண்டு வாழ்கின்றார்கள். பெண்ணுக்கு உண்மையிலே வந்து சம அந்தஸ்து நீங்கள் கொடுத்தே ஆக வேண்டும். அவள் உங்களுடைய மனைவியாக இருக்கிறார், உங்களுடைய தோழியாக இருக்கிறார், மதிப்பவர்கள். எனவே இனிமேலாவது நீங்கள் திரும்பி நடக்கின்றேன். நட்புடன் சென்று நன்றி.